இன்னைக்கு நம்ம காமாக்கியா ஆலயத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமாக்கியா ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காமாக்கியா கோவில் எங்கே இருக்குன்னா, சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம காமாக்கியா ஆலயம் இருக்குது. நம்ம காமாக்கியா ஆலயத்தில் நிறைய பலவிதமான பிரசாதங்கள் தரோம். அதில் நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான பிரசாதம் விபூதி குங்குமம். இந்த விபூதி குங்குமம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரசாதம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கோயில்லையுமே நம்ம சாமி கும்பிட போனால் முதல்ல அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பிரசாதம் விபூதியும் குங்குமம் தான். இந்த விபூதி குங்குமம் வெறுமனை அப்படியே இங்கே கொடுக்கறது இல்லை. காமாக்கியா தேவிக்கு பூஜைகள் செய்து குங்குமத்தினால் அர்ச்சனைகள் செய்து அந்த குங்குமத்தை தான் இங்கே விபூதி குங்குமமாக தரோம். அது போக விபூதியை சிவபெருமான் இருக்கார் இல்லையா, சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அந்த விபூதியை வச்சு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தான் இங்கே விபூதி குங்குமமாக நம்ம கொடுக்குறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம காமாக்கியா ஆலயம் இருக்குது. யோனி பீடம்னு பேர். பெண் உறுப்புக்குன்னே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது காமாக்கியா ஆலயம் தான். அதுவும் சென்னையில் வேறு எங்கேயும் கிடையாது, தமிழகத்திலே எங்கேயும் கிடையாது. நம்ம ஒரு கோயில் தான் இருக்குது. இந்த காமாக்கியா கோயிலில் இதுதான் யோனி பீடம். இங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் எது அப்படின்னா காமாக்கியா தேவி. ஏன் அப்படின்னு இருக்கு இல்லையா, எல்லா கடவுளையும் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அம்பாள் வந்து யோனி கடவுளாக இருக்கிறாங்க. பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள் எதுன்னா அது காமாக்கியா தேவி தான். அப்பேற்பட்ட காமாக்கியா தேவி தான் நம்ம எதை கேட்டாலும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வம். 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பீடமாக இருக்கிறது ஸ்ரீ காமாக்கியா பீடம் தான். அசாமில் இருக்குது. யோனி பீடம்னாலுமே தாய், நம்ம பிறப்புக்கான அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட தெய்வம் தான் இங்கே சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கத்தில் இருக்குது. நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இங்கே கொடுக்கக்கூடிய இந்த விபூதி குங்குமத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பிரசாதமாக பயன்படுத்தலாம். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். விபூதியும் குங்குமமும் நீங்கள் இங்கே கிடைக்கும். நான் ஏற்கனவே சோழியை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி விபூதி குங்குமம் எல்லாருக்குமே கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக சக்தி வாய்ந்த விபூதியும் குங்குமம். நேராக வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பிரசாதத்தை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். நேரம் கிடைக்கிறச்சு இங்கே வாங்க. சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அங்கே இருக்குது.